தமிழ்நாட்டில் நாளை நடைபெறும் வாக்குப்பதிவிற்கு சுமார் 1,58,000 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார். 87,000 விவிபேட் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். வாக்காளர் அட்டை இல்லை என்றாலும் கூடுதலாக 12 ஆவணங்களை காண்பித்து வாக்களிக்கலாம். தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன். எபிக் மட்டும் இருந்தால் நம்ம ஓட் போட முடியும், அந்த மாதிரி ஒன்றும் கட்டாயம் இல்லை. அதுக்கு 13 ஆவணங்களில் எபிக் ஒன்று, அதனால் இன்னும் 12 ஆவணங்கள் இருக்கிறது. லைக் டிரைவிங் லைசன்ஸ், பான் கார்டு, ஆதார் கார்டு, இது மாதிரி இருக்குது. அதுவும் அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம். இன்றைக்கும் நான் அது கொண்டு வந்திருக்கேன். அந்த விவரம்லாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் நம்ம இது வாக்காளர் பட்டியல் நம்ம எபிக் கார்டு இல்லைன்னா கூட ஏதாவது அந்த 12 ஆவணங்கள் ஏதாவது ஒரு எடுத்துட்டு நம்ம ஐடென்டிட்டி நம்ம அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். தமிழ்நாட்டில் 3,32,000 தேர்தல் பணியாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளனர். 39 பொது பார்வையாளர்கள், 58 செலவின பார்வையாளர்கள் பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். பதற்றமான 8,050 வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சி-விஜில் செயலி மூலம் இதுவரை 4,861 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ தகவல். நாட்டிலேயே தமிழ்நாட்டில்தான் அமைதியாக தேர்தல் நடக்கிறது என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். பாதுகாப்பு பணியில் 2 லட்சம் போலீசார்கள் மற்றும் துணை ராணுவ வீரர்கள். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் உதவியாளரிடம் 4 கோடி ரூபாய் பறிமுதல் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. நயினார் நாகேந்திரனுக்கு எதிரான வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ரோட் ஷோ. காந்திநகர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் அவர் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல். செஞ்சியில் அரசு பேருந்து மோதிய விபத்தில் அரசு மருத்துவமனை ஊழியர் உயிரிழப்பு. விபத்து நடந்தபோது பதிவான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடலூர் அடுத்த மாயார் செல்லும் சாலையில் சுற்றுலா பயணிகளின் வாகனத்தை தாக்கச் சென்ற காட்டு யானைகள். நூலிழையில் உயிர் தப்பிய சுற்றுலா பயணிகள். ஆந்திர மாநிலம் விஜயவாடா பந்தர் தெருவில் உள்ள மருத்துவ கிடங்கில் தீ விபத்து. ரூபாய் 5 கோடிக்கு மேலான மருந்துகள் எரிந்து சேதம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.